अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरतराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तिके। यस्सद्धरतवक्त्राद्याः पारिषद्याः परश्चलं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिनीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। பிராச்சீன பருகினுடைய 10 பிள்ளைகள் தான் பிரச்சேதசுக்கள், தச பிரச்சேதசுக்கள் அப்படின்னு சொல்லப்படுறான். இந்த பிரச்சேதசுக்கள் எல்லாம் ஒரு 10,000 வருஷம் கடலில் இருந்து தபஸ் பண்ணி அந்த ஜலத்தின வெளியில் வர்ற காலத்தில் பார்த்தா எங்கெங்கேயும் அந்த மரங்கள் எல்லாம் முளைச்சி நிற்கிறது. பிரஜைகளுக்கு இருக்கிறதுக்கு இடமில்லாதபடிக்கு இந்த பூமி இருந்தபடியாலே அந்த மரங்கள் இடத்துல பெரிய கோபம் கொண்ட அந்த பிரச்சேதசுக்கள் தங்களுடைய வாயால் காற்று வீசி அந்த மரங்களெல்லாம் வளர பண்ணி அதுக்கப்புறம் நெருப்பு கக்கி அதெல்லாம் எரிக்க ஆரம்பித்தா அந்த காலத்தில் இந்த அந்த விருட்சங்களுடைய ராஜாவான சோமன் வந்து சந்தி பண்ணினான், சமாதானம் பண்ணினான் அப்படின்றத பார்த்தோம். எப்படி பண்ணினான்னா, அந்த மரங்கள் இடத்துல பிறந்த ஒரு பெண் பிள்ளை மாரிஷா அப்படின்ற ஒரு பெண் பிள்ளை, அவளை இந்த பிரச்சேதசுக்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அப்போ நீங்கள் எப்போ சம்பந்திகளானீங்களோ அப்போ ஒருத்தர் நோக்கி நடங்கோ, அவர் 2 பேருக்கும் ஒரு நஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக நடங்கோ அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பினான் அப்படின்றத பார்த்தோம். அது மேலுண்டான ஒரு சரித்திரம். அதாவது நேத்திக்கு பார்க்குறச்ச கண்டு அப்படின்ற ரிஷி, அவருக்கு பெண்ணாக தான் இந்த மாரிஷா பிறந்தா. கண்டுவுக்கும் பிரம்லோச்சை அப்படின்ற ஒரு அப்சரஸுக்கும் பிறந்த பெண்ணு தான் இந்த மாரிஷா அப்படின்றத பார்த்தோம். அந்த மாதிரி இந்த பிரம்லோச்சை கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த கண்டு அப்படின்றவர் ஒரு பெரிய துக்கத்தை கொண்டார். ஐயோ, இந்த தபஸெல்லாம் இப்படி போயிடுத்தேன், என்னுடைய காமத்தினால தபஸெல்லாம் இப்படி போயிடுத்து அப்படின்னு ஒரு பெரிய துன்பத்தோட புருஷோத்தம க்ஷேத்திரம், இன்றைக்கி இருக்கிற புரி ஜெகநாத் அப்படின்றத அந்த புருஷோத்தம க்ஷேத்திரத்தை போய் அடைந்தார். அந்த இடத்துல தபஸ் பண்ணி மேல்கொண்டு எம்பெருமானை அடைந்தார் அப்படின்னு சரித்திரம். அந்த இடத்துல சொல்கிறச்சே, சச்சாப்பி பகவான் கண்டு க்ஷீணே தபசி சத்தமஹா புருஷோத்தமாக்கியம் மைத்ரேயா விஷ்ணோர் ஆயத்தனம் யயௌ அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் தத்ரைகாகிரம் அதிர்பூத்வா சகாராராதனம் ஹரேஹே பிரம்மபாரமயம் குருவன்னே ஜபமேகாகிர மானசா ஊர்த்வபாகுர் மகாயோகி ஸ்தித்வாசௌ பூபநந்தனாக அப்படின்னு அந்த பராசர மகர்ஷி காட்டுறார். அதாவது அந்த இடத்துல போய் அந்த புரி ஜெகநாதத்தில் போய் எம்பெருமானை ஆராதித்து அவர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார். என்ன ஸ்தோத்திரம்னா பிரம்மபார ஸ்தோத்திரம், பிரம்மபாரமயம் குருவன் ஜபம் அப்படின்ற பிரம்மபார ஸ்தோத்திரத்தை தான் பண்ணினான். ஏதோ புதுசாக இருக்கே சுவாமி, ஏதோ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் கேட்டிருக்கோம், ஜிதந்தா ஸ்தோத்திரம் கேட்டிருக்கோம், இதெல்லாம் பிரம்மபாரமய ஸ்தோத்திரம் அப்படின்னா அதை கேட்குறாரு இங்கே. பிரச்சேதச, அதாவது பிரச்சேதச ஊச்சுஹு பிரம்மபாரம் முனே ஸ்ரோத்தும் இச்சாமஹா பரமம் சுத்தவம் ஜபதா கண்டுனா தேவோ ஏனாராத்தியத கேசவா. இதெல்லாம் சோமந்தனே சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரச்சேதசுகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாரிஷாவுடைய கதை. அந்த இடத்துல தான் நேற்றுக்கு நிறுத்தினோம். இந்த இடத்துல இந்த மாரிஷா கதை சொல்கிறச்சு கண்டு மேல்கொண்டு இந்த புருஷோத்தம க்ஷேத்திரத்துக்கு போனார். அங்கே இந்த பிரம்மபாரமய ஸ்தோத்திரத்தை தான் பெருமாளுக்கு சேவித்து நின்னார் அப்படின்னு சொல்கிறச்சே, இவாளுக்கெல்லாம் ஒரு குதூகலம் வந்தது பிரச்சேதசுக்களுக்கு. அது என்ன பிரம்மபாரமய ஸ்தோத்திரம்னா என்ன அது கொஞ்சம் விவரிக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே ஜபதா கண்டுனா தேவோ ஏனாராத்தியத கேசவா, அந்த ஸ்தோத்திரத்தை கொண்டு அந்த எம்பெருமானை சேவிச்சிருக்கான் அப்படின்னா இப்போ அந்த ஸ்தோத்திரத்தை நாமளும் அறியறதுக்கு ஆசை கொண்டிருக்கிறோமே அப்படின்னு உடனே சோமன் சொல்கிறார். 4 ஸ்லோகங்கள் தான், அந்த ஸ்லோகங்களை கொண்டிருக்கார். அந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். பாரம்பரம் விஷ்ணுர் அபாரபாரஹ பரப்பரேபிய பரமார்த்த ரூபி சப்ரம்மபார பரபாரபூத பரப்பராணாம் அபிபாரபாரஹ.
சுவாமி இந்த 3 ஸ்லோகங்கள் அப்படி தான் இருக்கும். பார பார பாரம் அப்படின்னே வந்துட்டு இருக்கும். காரணம் காரணம் காரணம்னே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரம்ம 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 அப்படின்னே வந்துட்டு இருக்கும். ஒரு மாதிரி கேட்கறதுக்கு ஒரு அந்த சப்தத்தினுடைய அமைப்பே வேற மாதிரி இருக்கும். ஆனால் அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்கள். பாரம் பரம் எல்லாத்துக்கும் இவன் முடிவாக இருக்கிறான், எம்பெருமான் முடிவாக இருக்கிறான். ஆனால் இந்த எம்பெருமானுக்கு ஒரு முடிவு பார்த்துட முடியுமான்னா முடியாது. அதை காட்டுறார். பாரம்பரம் விஷ்ணு அபாரபாரா பரப்பரேபியா பரமார்த்த ரூபி. எல்லா பெரிய தத்துவங்கள் அப்படின்னு இருக்கிறது எல்லாத்த காட்டிலும் இவன் ஓங்கி நிற்கிறான். எல்லா பரர்களுக்கும் இவன் பரனாக இருக்கிறான். பரஸ்மாத்து பரஹா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறான். அது மேலே பரமார்த்த ரூபி உண்மையான, அதாவது முடிவான ஒரு உண்மையாக எம்பெருமான் தான் இருக்கிறான். பரமார்த்தம் அப்படின்னாக்கா உண்மையான ஒரு தத்துவம், அது பொய்யான தத்துவம் கிடையாது, உண்மையான தத்துவமாக இருக்கிறான். சப்ரம்மபாரா பரபார பூதா, இந்திரியங்களுக்கு அப்பால் பட்டவனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய ஒரு சங்கல்பத்தினாலே தான் இந்த இந்திரியங்களை கொண்டு மற்றவர்களெல்லாம் வியாபரிக்கிறான். பரஸ்பரானாமவி பாரபாரா அப்படின்னு அந்த மாதிரியான அந்த அதே விஷயத்தை மேலே பரஸ்பரானாமவி பாரபாரகான்னு அதே தான் சொல்கிறான். அந்த இந்திரியங்களோட விஷயத்தை தான் சொல்கிறான். அது மேலே காரணத்தோபி தஸ்யாபி ஹேத்து பரஹேத்து ஹேத்து காரியேஷு செய்வம் சககர்மகர்த்திரு ரூபைர் அசேஷைர் அவதீக சர்வம் அப்படின்னு அவன் காரணம் காரணத்தோபி. இந்த லோகத்தில் காரணம் அப்படின்னு எதை கொள்ளலாம் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களால் இந்த உடம்பு உண்டாயிருக்கு. அந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அந்த காரணம் அப்படின்னு பார்த்தா அது அகங்காரமாக இருக்காது. அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா மகான், அதுக்கு காரணம் பிரகிருதி, அதுக்கும் காரணம் தான் எம்பெருமான். இந்த ஒரு விஷயத்து இது பல ஸ்தோத்திரங்கள் முன்னாடி சொல்லியிருக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துலையும் இதே விஷயம் வருதுன்றதை நம்ம கவனிக்கணும். ஆனால் இருக்கிற ஒரு விஷயத்தை தானே ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஆனபடியெல்லாம் சொல்கிற சகாரணம் காரணத்தோப்பி தஸ்யாபி ஹேத்து பரஹேத்து ஹேத்து. காரணம்னாலும் அதே தான், ஹேத்துனாலும் அதே தான். ஒன்றுத்துக்கு ஒன்று காரணம். கடைசியில் முடிவான காரணம் யாருன்னா ஆதிமூலம் அந்த எம்பெருமான் தான். காரியேஷு செய்வம் சக கர்மகர்த்திரு ரூபைர் அசைஷைர் அவதைஹ சர்வம். அதே மாதிரி காரியங்களுடைய வர்க்கத்தில் பார்த்தால் கடைசி காரிய வர்க்கமாக இருக்கிற நாம் எல்லாரும், இந்த வஸ்துக்கள் எல்லாமே அவனாக இருக்கிறான். எல்லாமே அவன் அந்தர்யாமியாக கொண்டிருக்கிற சரீரம், அவன் அந்தர்யாமியாக இருக்கிற, அவன் சரீரமாக கொண்டிருக்கிற வஸ்துக்களாக இருக்கிறது. அவனுக்கு சரீரமாக இல்லாத ஒன்றுமே கிடையாது இந்த ஜெகத்தில். அப்படி இருக்கிறவன் எதனால இந்த மாதிரி அந்தர்யாமியாக இருக்கிறான்னா அவதி, அவன் ரட்சிக்கிறான். இந்த ரட்சிக்கும் பொருட்டு தான் இவன் இந்த அந்தர்யாமியாக இருக்கிற எல்லாவத்துக்குள்ளும் வியாபிச்சு நிற்கிறான் எம்பெருமான். ரூபைர் அசேஷைர் அவதீக சர்வம். பிரம்ம பிரபுர் பிரம்மச சர்வபூதா பிரம்ம பிரஜானா பதிரச்சுதோசோ பிரம்மாவியம் நித்தியமஜம் ச விஷ்ணு அபக்ஷயாத்யே அகிலைர் அசங்கி. இவன் பரபிரம்மமாக இருக்கிறான். பிரம்ம அப்படின்னாலே ரொம்ப பெருசுன்னு அர்த்தம், ரொம்ப பெரிய தத்துவம். இந்த பிரகிருதியை காட்டிலும் பெரிய தத்துவம் இந்த எம்பெருமான். அவ்வளோ பெருசாக இருக்கிறான். அவன் பெருசாக இருக்கிறது மட்டும் இல்லை, தன்னை அண்டினவர்களையும் பெருசாக ஆக்குறான். ஆனப்படியால் அவனுக்கு என்ன பேர்? பிரம்ம. அதை காட்டுறா பிருகத்வாத்து பிரம்மணத்வாத்து அப்படின்னு. அந்த பிரம்ம பிரபுர் பிரம்மச சர்வபூதா பிரம்ம பிரஜானாம் பதி அச்சுதோசோ. இந்த மாதிரி எல்லாவற்று காட்டிலும் பெருசாக இருக்கிறானே. அந்த பெருசாக இருந்து என்ன பண்ணுறான்னா ஆழ்வார் சொல்கிற வீத்திருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சேர் ஆத்தல் மிக்காலும் அம்மான் அப்படின்னு எல்லாவற்றையும் ஆள்ற ஒரு சாமர்த்தியத்தோடு இருக்கிறான். இந்த பெரிய ஒரு தத்துவமாக இருக்கிறவன் எல்லாவற்றையும், எல்லா அண்டங்களையும் ஒரு சேர ஆள்ற சாமர்த்தியம், உபய விபூதியும் ஒரு சேர ஆள்ற சாமர்த்தியத்தோடு இருக்கிறான். அந்த பிரஜைகளுக்கெல்லாம் தான் பத்தியாக இருக்கிறான், அச்சுதனாக இருக்கிறான். தன்னை வந்து அண்டனவனை, தன்னை வந்து ஆசிரியத்தவனை நழுவ விடவே மாட்டான் எம்பெருமான். பிரம்மாவியம் நித்தியம் அஜம்ச விஷ்ணு அபக்ஷயாத்யேர் அகிலைர் அசங்கி. அவனுக்கு வியயம்ன்றது கிடையவே கிடையாது. அவன் அதாவது தேய்தல் அப்படின்றது அவனுக்கு கிடையவே கிடையாது. எப்போவுமே வளர்ந்துட்டே இருக்கிறான், எப்போவுமே ஒரு பிரகாசத்தோடையே இருக்கிறான். அதே மாதிரி நித்தியமாக இருக்கிறான். இவனுக்கு முடிவுன்றது கிடையாது, இவனுக்கு ஆரம்பம் அப்படின்றதும் கிடையாது. அஜன், அதாவது என்றைக்கும் பிறந்ததே கிடையாது. விஷ்ணு எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறான். அபக்ஷயாத்யைகி, அபக்ஷயம் என்ன? அதாவது அஸ்தி ஜாயதே பரிணமத்தை என்ற இந்த ஷட்பாவ விகாரங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியில் சொல்கிறார். பிரம்மாட்சரமஜம் நித்யம் யதாசௌ புருஷோத்தம ததா ராகாதயோ தோஷாக பிரயாந்து பிரசமம் மம. இந்த கண்டு தனக்குன்னு ஒரு வரத்தை கேட்டுக்கிறார். அதாவது தனக்குன்னு ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணிக்கிறார். பிரம்மாட்சரம் அஜம் நித்யம், அந்த எம்பெருமான் பிரம்மமாக இருக்கிறான், பரபிரம்மமாக இருக்கிறான். அக்ஷரம் அப்படின்னா தேயாதவனாக இருக்கிறான், முடிவில்லாதவனாக இருக்கிறான். அஜம் ஆரம்பம் இல்லாதவனாக இருக்கிறான். நித்தியம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கிறான். அவனுக்கு அவிகாரமாக இருக்கிறான். யதாசௌ புருஷோத்தமஹா, ஆனபடியாலே இவனுக்கு புருஷோத்தமன்னு பேர். அபுருஷ, புருஷ, உட்புருஷ, உத்தர புருஷர்கள் அப்படின்னு காட்டுறான். 4 விதமான இந்த ஆத்மாக்கள், அதாவது இந்த
அச்சேதனங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா. அதே மாதிரி பத்த சேத்தனங்கள் நாமான இந்த ஜீவாத்மாக்கள். அது மேலே முக்தாத்மாக்கள் இந்த சம்சாரத்தை விட்டு முக்தி அடைஞ்சவா. அவர்களுக்கு மேலே நித்திய சூரிகள் எப்பொழுதுமே இந்த சம்சாரம் பக்கம் வரவே மாட்டா. இந்த மாதிரியாக இருக்கிற இந்த 4 விதமான ஜீவ கோட்டியில் எல்லாத்த காட்டிலும் அப்பாற்பட்டு இருக்கிறான். அதாவது அச்சேதனம் தான் ஜீவம்னு வச்சுக்க வேண்டாம், அச்சேதனம் தான் இந்த ஞானம் இல்லாத வஸ்துக்கள். இந்த அச்சேதனம் ஒரு பக்கத்தில், மேல்கொண்டு 3 விதமான சேத்தனங்கள், பத்த முக்த நித்தியர்கள் அப்படின்னு. ஆக இந்த 4 கோஷ்டிக்கும் தாண்டினவன், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் அந்த எம்பெருமான். ஆனபடியால் அவனுக்கு புருஷோத்தமஹா அப்படின்னு. இதெல்லாம் அபுருஷம். புருஷன் அப்படின்னா புரிஷேத்தே, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது அந்த ஆத்மாவுக்கு தான் புருஷன் பேர். இந்த வஸ்துக்களெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் ஆத்மாவான்னா கிடையாது, இதெல்லாம் அச்சேதனம். இதுக்கு எல்லாம் எதுக்குமே ஞானம்ன்றது கிடையவே கிடையாது. ஆத்மாவுக்கு தான் ஞானம் உண்டு. இதெல்லாம் முன்னாடி பல தடவை பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஆத்மாவுக்கு தான் ஞானம் உண்டு, இதெல்லாம் ஞானம் இல்லை அப்படின்னா இதுக்கெல்லாம் அச்சேதனம்னு பேர். அப்போ இந்த அச்சேதனத்தை காட்டிலும் பெருமாள் உயர்ந்தவனானா? ஆமாம், அச்சேதனம் மாறிண்டே இருக்குது, பெருமாள் மாற மாட்டார், நேரவே சொல்லலாம். அதே மாதிரி நாம் எல்லாம் இருக்கிறோம் பத்த சேத்தனர்கள், நாமளும் தான் மாறலை. அதாவது இது ஸ்வரூபத்தோட மாறுறது, நாம் ஸ்வரூபத்தோட மாறலையே அப்படின்னா ஸ்வரூபத்தோட மாறல, ஆனால் ஸ்வபாவத்தோட மாறணும். அதாவது நம்முடைய இந்த ஆத்மா இருக்கிறது, நாமான இந்த ஆத்மா இருக்கிறது, அந்த ரூபமே மாறிண்டே இருக்காது. ஆனால் அதனுடைய ஞானம் விகாசம் சங்கோச்சம் அப்படின்னு பார்க்குறச்சே அந்த மாற்றம் உண்டு. சில பேருக்கு ஞானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, திடீர்னு ஞானம் குறைஞ்சு போயிடுறது, இந்த மாதிரியான ஞான சங்கோச்ச விகாசங்களெல்லாம் இருக்கிறது இல்லையோ, அந்த மாற்றம் இருக்கிறது. அதுவும் எம்பெருமானுக்கு கிடையாது, எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கு. சரி, முக்தாத்மாக்களுக்கும் அதே மாதிரி தான், ஒரே மாதிரியாக இருக்கிற ஞானம் எப்போவுமே விரிஞ்சிருக்கிறது அப்படின்னா அவர்களுக்கு ஒரு நாளில் அந்த மாதிரி அந்த விரிவு ஏற்பட்டது ஞானத்துக்கு. அது முன்னாடி நம்ம போல தான் பத்தாத்மாக்களாக இருந்தா. அதாவது டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் அப்படின்னு போடுற பாருங்க, அந்த மாதிரி டேட் ஆஃப் மோக்ஷம் அப்படின்னு போட்டால் அந்த தேதியில் தான் அவள் மோட்சத்தை அடைஞ்சு அன்றைக்கி தான் அவளுடைய ஞானம் விரிஞ்சதை ஒழியா, அது முன்னாடி கிடையாது. ஆனால் எம்பெருமானுடைய ஞானம் அந்த மாதிரி ஒரு நாளில் ஒரு தேதியில் அது விரிஞ்சது, அது முன்னாடி மங்கி இருந்தது சொல்லவே முடியாது. அந்த ஞானம் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருக்கிறது, எப்பொழுதுமே. அதாவது அசங்குச்சிதமான ஞானம் எம்பெருமானுக்கு. சரி, முக்தாத்மா காட்டிலும் வேறுபட்டவன். கடைசியில் சொன்னால் நித்திய சூரியர்கள், இந்த ஆதிசேஷன் வைனதேயர் இவாளெல்லாம் இருக்காள் இல்லையோ, இவர்களும் என்றைக்குமே ஒரே மாதிரியாக இருக்கிற ஞானத்தோடு இருக்கிறவா. ஏன்னா சம்சாரம் பக்கம் வரவே இல்லையோ. அப்போ இந்த பிறப்புன்றதே அவள் கிடையாது அப்படின்றச்சே அவளுக்கு ஞானம் என்றைக்கும் குறையாத சுவாமி. இப்போ அவர்களோட ஒப்பிட்டு பார்த்துடலாமன்னா, அவர்கள் ஞானம் எப்போவுமே ஒருபடி இருக்கும், ஆனால் அந்த ஞானம் எம்பெருமானுடைய அதீனத்தில் இருக்கும். எம்பெருமானுடைய அதீனத்தில் அவர்களுடைய ஞானம் இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஞானம் மற்றவருடைய அதீனத்தில் இருக்குமான்னா கிடையாது. அவனுடைய ஞானம் அவனுக்கே அது அவனுடைய அதீனத்திலே இருக்கும், சுவாதீனம் அப்படின்னு காட்டுறான். அப்போ அந்த மாதிரி எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தவன் புருஷோத்தமன் அப்படின்னு பேர் பெறான். அந்த மாதிரி புருஷோத்தமனாக இருக்கிறபடியாலே ததா ராகாதயோ தோஷாக பிரயாந்து பிரசமம். அப்பேற்பட்ட அந்த புருஷோத்தமனானவன் என்னுடைய ராகாதி தோஷங்கள் எல்லாம் போக்கட்டும். ராகம்னா ஆசை. அந்த ஆசை இப்போதான் காமம் பட்டு அவன் பட்டப்பாடு பார்த்தோமே, 907 வருஷம் 6 மாதம் 3 நாள் ஆடி போயிட்டு அவனை தபஸ் பார்த்து அந்த மாதிரி இருக்கிற அந்த காமங்கள்லாம் பட்டப்பாடு போரும் அப்படின்னு அதெல்லாம் அதெல்லாம் பிரசமம் பிரயாந்து அப்படின்னு அதெல்லாம் அடங்கட்டும், இந்த எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தால் அடங்கட்டும் அப்படின்னு காட்டுறான். ஏதத் பிரம்மபராக்கியம் வை சம்ஸ்தவம் பரமம் ஜபன்னு அவாப பரமாம் சித்திம் சதமாராத்திய கேசவம். இதுக்கு தான் பிரம்மபர, அதாவது பிரம்மபாரம் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துக்கு பேர். இந்த பிரம்மபாரமய ஸ்தோத்திரம், பிரம்மபார ஸ்தோத்திரம்னு பேர். இதை ஸ்தோத்திரம் பண்ணி தான் அவர் சித்தி அடைந்தார். அந்த கண்டு அப்படின்றவர் சித்தி அடைஞ்சார் இந்த புருஷோத்தம க்ஷேத்திரத்தில். எம்பெருமானை கெட்டி அவன் அந்த மோட்சத்தை அடைஞ்சான் அப்படின்னு காட்டுறார். இயம்ச மாரிஷாபூர்வம் ஆசீத்யாதாம் பிரவீமிவா காரிய கௌரவமேதஸ்யாக கதனே பலதாயுவா. இதெல்லாம் கண்டுவினுடைய சரித்திரம் எடுத்து இந்த கண்டு பிரம்லோச்சி அப்படின்ற அப்சரஸோட இருந்த சரித்திரங்கள் அடுத்து இது மேலே இப்போ மாரிஷா பிறந்திருக்காள் இல்லையோ, இவள் கதையை சொல்கிறேன்னா இப்போ தான் சொன்னீர். இந்த மாரிஷா எப்படி பிறந்தான் சொன்னீரேன்னா, இவள் இப்போ எப்படி பிறந்தான்னு சொன்னேன். இது முன் ஜென்மத்தில் இவள் என்னவா இருந்தா, எப்படி இவள் இந்த ஜென்மாவை பெத்தாள் அப்படின்றத சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஏன் சொல்கிறேன்னா, அது சொன்னாதான் இப்போ ஏன் உங்களோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்றார். அதான் காரிய கௌரவ மேதஸ்யாக கதனே பலதாயுவா அபுத்ரா பிராகியம் விஷ்ணும் மிருதே பர்த்திரி சத்தமா
பூபபத்னி மகாபாகா தோஷயமாச பக்திதா. இது முன்ஜென்மத்தில் இவள் ஒரு ராஜாவினுடைய பத்னியாக இருந்தால், அதாவது ஒரு ராணியாக பிறந்திருந்தா. அந்த ராணியாக பிறந்திருக்கிற காலத்தில் ஏதோ அவளுடைய தௌர்பாகியத்தாலே சின்ன பிராயத்திலேயே தன்னுடைய கணவனை இழந்துட்டான். அவளுக்கு இப்போ குழந்தை பேர் இல்லை. சின்ன பிராயத்திலேயே இந்த கணவன் மரித்தபடியாலே, அந்த குழந்தை பேர் இல்லாதபடியாலே மிகவும் துக்கம் அவளுக்கு. இந்த விஷ்ணுவை குறித்து ஆராதித்து தபச பண்ணுற ஆராதிதஸ்தயா விஷ்ணு பிராக பிரத்யக்ஷதாங்கதா வரம் ருணீஸ்வேதி சுபே சாச்ச பிராகாத்ம வாஞ்சிதம் அப்படின்னு அந்த விஷ்ணுவை குறித்து தபஸ் பண்ணுறச்சே அந்த எம்பெருமான் அவள் முன்னாடி வந்து நின்று நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அதை கேள் அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொல்கிறா, பவந்து பதயஸ்லாக்யா மம ஜன்மனி ஜன்மனி தத்பிரசாதாத் ததா புத்திரஹ பிரஜாபதி சமோஸ்துமே. எம்பெருமானே, இந்த ஜென்மாவில் சின்ன பிராயத்திலேயே கணவனை இழந்து நான் இந்த மாதிரி துக்கம் பட்டிருக்கேன், குழந்தை பேர் இல்லாமல் துக்கப்பட்டிருக்கேன். இனிமே எனக்கு எத்தனை ஜென்மங்கள் இருந்தாலும் அதில் இந்த மாதிரி நான் படக்கூடாது. இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஸ்லாக்கியமான ஒரு பதி எனக்கு அமையணும். ஸ்லாக்கியமான எல்லாராலையும் புகழப்பெற்ற ஒரு பதி எனக்கு அமையணும். அந்த பதி இடத்துல எனக்கு குழந்தைகள் நான் பெற்றுக்கணும். அது அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே குலம் சீலம் வயஸ் சத்தியம் தாட்சிணியம் க்ஷிப்ரகாரிதா அவிசம்பாதிதா சத்வம் விருத்தசேவா கிருதஜ்ஞதா ரூபசம்பத் சமாயுக்தா சர்வஸ்ய பிரியதர்சனா அயோனிஜாச்ச ஜாயேயம் தத்பிரசாதாத் அதோக்ஷச. இது கணவன் கிடைக்கணும், குழந்தை கிடைக்கணுன்றது மட்டும் இல்லை, நான் எப்படி இருக்கணுன்றது அவளை கேட்குறா. எப்படி இருக்கணும்னா குலம் சீலம் வயக சத்தியம், எனக்கு நல்ல குலத்தில் நல்ல குலமாக அமையணும், நல்ல சீலம் நல்ல ஒழுக்கம் இருக்கணும், எனக்கு வயக நல்ல வயசு இருக்கணும், சத்தியம் நான் சத்தியத்தை பேசுகிற மாதிரி இருக்கணும், தாட்சிணியம் எல்லார் பக்கத்துலேயும் ஒரு தாட்சிணியத்தோடு நடக்கிறதுனா ஒரு நன்மையோடு நடக்கிறது அந்த மாதிரி இருக்கணும், க்ஷிப்ரகாரிதா சட்டுன்னு முடிவெடுத்து ஒரு காரியத்தை பண்ணுற ஒரு சாமர்த்தியம் இருக்கணும், சம்பாதித்தா மற்றவர்கள் சொன்னத்தை மாற்றி சொல்லாத ஒரு நாக்கா எனக்கு அமையணுன்றான். எவ்வளோ ஆச்சரியமாக கேட்டுக்கிறான். மற்றவா சொன்னத்தை அப்படியே சொல்கிற வார்த்தை இருக்கணும். இவன் அப்படி சொன்னான உடனே அதுக்கு கொஞ்சம் உப்பு காரெல்லாம் சேர்த்து மாற்றி அவன் அப்படி சொன்னா அப்படின்னெல்லாம் மாற்றி சொல்கிற அந்த புத்தி எனக்கு கூடாதுன்ற அவிசம்பாதித்தா. சத்வம் விருத்த சேவா கிருதஜ்ஞதா, எனக்கு சத்வ குணம் வளரணும், விருத்த சேவை மூத்தவர்களை சேவிக்கிற ஒரு மனசு எனக்கு ஏற்படணும், அது மேலே கிருதஜ்ஞதா செய் நன்றி இருக்கணும். யாரெல்லாம் எனக்கு உபகாரம் பண்ணுறாலோ அவர்கள் பக்கத்தில் செய் நன்றி இருக்கணும். இது போயிடக்கூடாது. ரூப சம்பத் சமாயுக்தா, இது எல்லாத்துக்கும் மேலே பெண்கள் ஆசை என்ன பண்ணுறா, நான் நன்னா இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், இந்த ரூப சம்பத்தி எனக்கு இருக்கணும். சர்வச பிரியதர்சனா, எல்லாருக்கும் என்னை பார்த்த உடனே ஆனந்தம் ஏற்படணும், அந்த மாதிரியா அயோனிஜையாக இருக்கணும். அது மேலே நான் ஒரு தாய் கர்ப்பத்தில் பிறந்தவளாக இருக்கக்கூடாது. அயோனிஜைன்னா ஒரு தாய் கர்ப்பம் இல்லாமல் அப்படியே ஒரு வேறு எங்கேயானோ இந்த புஷ்பத்துலேயோ இப்போ மரத்தில் பிறந்தா வரும் அந்த மாதிரி பிறக்கிறதா இருக்கணும், அயோனிஜையாக இருக்கணும். இதுதான் நான் கேட்குற வரம் அப்படின்ன உடனே அயோனிஜாச்ச ஜாயேயம் தத்பிரசாத அதோக்ஷஜா அப்படின்னு சொன்ன உடனே சோமன் சொல்கிறா, தயைவ முக்தோ தேவேஷோ ஹிருஷிகேஷ உவாச்சதா பிரணாமனம்ராம் உத்தாப்பிய வரதா பரமேஸ்வரா. இந்த மாதிரி அவள் விழுந்து சேவித்து இந்த மாதிரி வரங்களெல்லாம் கேட்குறச்சே அவளை தட்டி எழுப்பி, இப்போ சரி நான் உனக்கு ஒரு வரந்த கொடுக்குறேன் அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். எம்பெருமான் ஒரு வார்த்தை சொல்கிறார். தேவ உவாச்சா, பெருமாள் சொல்கிறார், பவிஷ்யந்தி மகாவீரியாக ஏகஸ்மின்னேவ ஜன்மனி பிரக்யாத்தோதார கர்மாணः பவத்யாः பதயோ தச. நீ ஜன்மனி எத்தனை ஜன்மங்கள் இருக்கிறதோ அதிலெல்லாம் ஒரு பதி ஏற்படணும்னு கேட்குறியே, நான் சொல்கிறேன் அடுத்த ஜென்மா ஒரே ஜென்மாவிலேயே 10 பேருனுக்கு கணவன்மார்களாக அமைஞ்சுடுறா இந்த பிரச்சேதசுக்கள். அதை காட்ட பிரக்யாத்தோதார கர்மாணஹா, அவர்கள் தபஸு ரொம்ப பெரிய தபஸாக இருக்கும், நல்ல பிரக்யாதி அதாவது நல்ல புகழ் பெற்றவர்களாக இருப்பாவாளெல்லாம், நல்ல பேர் பெற்றவர்களாக இருப்பா. பரமோதார கர்மாணஹா, நல்ல உதார கர்மாக்களாக இருப்பா. உதார கர்மானா இந்த ஜகத்துக்கு நன்மையே பண்ணக்கூடியவர்களாக இருப்பா. பவத்யா பதையோ தசா, இப்பேற்பட்ட 10 பேர் கணவன்மார் உனக்கு அமைவா அப்படின்னு காட்டுறா. புத்திரம் ச சுமஹாவீரியம் மகாபல பராக்கிரமம் பிரஜாபதி குணைர்யுக்தம் துவம் அவாப்சசி சோபனே. அந்த 10 பேரிடத்துல உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். இது ஒரு மாறு இங்குண்டு. 10 பேர் இருக்கிற பிரச்சேதசுக்கள், ஆனால் 10 பேருக்கும் அந்த மாரிசாடத்தில் பிறக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி இருப்பான்னா சுமஹாவீரியம், பெரிய வீரியத்தோடு இருப்பான், மகாபல பராக்கிரமம், பெரிய பலத்தோடு இருப்பான், பராக்கிரமத்தோடு இருப்பான், பிரஜாபதி குணைர் யுக்தம், பிரஜாபதியினுடைய குணங்களோட கூடியிருப்பான், அதாவது பிரம்மாவுக்கு சமானமாக அந்த குணங்களோட இருப்பான். துவமவாப்சசி சோபனை, அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை நீ பெறுவாய் அப்படின்னு காட்டி. வம்சானாந்தஸ்ய கர்த்திருவம் ஜகத்யஸ்மின் பவிஷ்யதி திரைலோக்கியம் அகிலாசூதி
தஸ்ய தஸ்ய சாபூரயிஷ்யதி. அந்த அவன் தான் தக்ஷன், அந்த பிள்ளை தான் தக்ஷனா பறக்க போகிறான். அந்த ஒரு பிள்ளை இருக்கிறானே அவனுடைய வம்சம்தான் இந்த மொத்தம் 3 லோகங்களை ஆவரிக்க போகிறது. எத்தனை பிராணிகளோ, எத்தனை மனுஷர்களோ, எத்தனை யோனிகள் பார்க்குறோமோ அதெல்லாம் அவனுடைய வம்சத்தில் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு காட்டுறார். त्वंचाप्ययोनिजात् साध्वी रूपोदारी गुणान्विता मनःप्र प्रीतिकरी नृणा மத்பிரசாதாத் பவிஷ்யசி. நீயும் அயோனிஜியாவே அந்த அடுத்த அந்த ஜென்மாவில் நீயும் அயோனிஜியாவே பிறப்பாய். நீ சாத்வியன்னா நல்ல சாது மனசோட நீ பிறந்திரு. உனக்கு ரூபங்கள் எல்லாம், ரூபம் என்ன, ஔதாரிய குணம் என்ன எல்லாம் நல்லா உண்டாகட்டும். மனப்பிரீத்திகரின் ருணா, உன்னை பார்த்த உடனே ஜனங்களுக்கு ஒரு பிரீத்தி உண்டாகிற மாதிரி தான் நீ இருப்பேன் அப்படின்னு அந்த வரத்தை கொடுத்துட்டார். இத்யுக்த்வாந்தர்ததே தேவः தாம் விஷால விலோச்சனா சாச்சேயம் மாரிஷாஜாதா யுஷ்பத் பத்னி கிருபாத்மஜாக. அந்த மாதிரி சொல்லி அந்த எம்பெருமான் அந்தர்தானம், அதாவது மறைந்தானோ இல்லையோ, அந்த பெண் பிள்ளை தான் இப்போ மாரிஷான் பிறந்திருக்கிறான், அயோனிசியா பிறந்திருக்கிறான். அவளுக்கு உண்டான 10 பேர் தபஸ்விகள், பெரிய உதார கர்மாக்கள் எல்லாம் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை, பிரச்சேதசுக்களே நீங்கள் தான். ஆனபடியால் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க இந்த பெண்ணை அப்படின்னு சொன்ன உடனே பராசர சொல்கிறார். தத்த சோமஸ்ய வச்சனாது ஜகிருஹஸ்தே பிரச்சேதசா சம்ஹிருத்திய கோபம் விரக்ஷேபியா பத்னி தர்மேன மாரிஷாம். அதை சொன்ன உடனே பிரச்சேதசுக்களுக்கெல்லாம் கோபம் அடங்கிடுத்து. சரி, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு அவளை பத்னி தர்மத்தால் ஸ்வீகாரம் பண்ணா மாரிஷாவே. தசபியஸ்து பிரச்சேதோபியோ மாரிஷாயாம் பிரஜாபதி ஜக்ஞே தக்ஷோ மகாபாக யः பூர்வம் பிரம்மணோ பவதி. அப்பேற்பட்ட அந்த 10 பேர் பிரச்சேதசுக்கள் இடத்துல, அந்த பிரச்சேதசுக்களுக்கு இந்த மாரிஷா இடத்துல ஒரு பிள்ளை பிறந்தா, அவன் தான் தக்ஷன்னு பேர் பெற்றான். இந்த தக்ஷன் யாருன்னா, அதுதான் பராசர சொல்றார், இவன் தான் முன்னாடி பிரம்மாவுக்கு பிள்ளையா பிறந்திருந்தான், அந்த தக்ஷன் தான் இவன் அப்படின்றான். அதாவது பிரம்மா பல பேரை படைச்சார், அதில் தக்ஷ பிரஜாபதியும் ஒருத்தர். அந்த தக்ஷ பிரஜாபதி தான் இப்போ திரும்பவும் பிறந்திருக்கிறான் இந்த பிரச்சேதசுக்களுக்கு பிள்ளையா. இந்த பிறவிலையும் அவருக்கு தக்ஷன்னே பேர். அதை காட்டுற சத்து தக்ஷோ மகாபாக சிருஷ்டியர்த்தம் சுமகாமதே புத்திரான் உத்பாதயாமாச பிரஜா சிருஷ்டியர்த்தம் ஆத்மனஹா. இந்த தக்ஷன் தான் மகாபாகன், ஒரு பெரிய பாக்யவானா இருக்கிறான். இவன் தான் சிருஷ்டியை பண்ணுறதுக்குன்னே பிறந்தவனா இருக்கிறான். இந்த தக்ஷன் தான் சிருஷ்டி பண்ணுறதுக்குன்னே பிறந்தவனா இருக்கிறான். புத்திரான் உத்பாதயாமாச பிரஜா சிருஷ்டியர்த்தம் ஆத்மனஹ அவராஞ்ச வராஞ்சைவ திபதோத்த சதுஷ்பதானு ஆதேசம் பிரம்மணः குர்வன் சிருஷ்டியர்த்தம் சுமவஸ்திதா. அவராஞ்ச வராஞ்சைவ, அதாவது உயர்ந்த பிறப்புகளையும் அவன் உயர்ந்த யோனிகளையும் படைச்சான். அவரம்னா தாழ்ந்த யோனிகளையும் படைச்சான். திபதோத்த சதுஷ்பதானு, 2 கால் இருக்கிற இந்த மனுஷர்கள், தேவர்கள், இதெல்லாம் 2 கால் இருக்கிற யோனிகள். இந்த மாதிரி 4 கால் இருக்கிற யோனிகள், திரியக்குகள் எல்லாவற்றையும் அவன் படைச்சான் அப்படின்னு காட்டுறா. சசிருஷ்டுவா மனசா தக்ஷா பஷாத் அசிருஜத ஸ்திரியா ததௌச தச தர்மாய கஷ்யபாய 13 காலசிய நயனயுக்தாக 27 இந்தவே. இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு தன்னுடைய மனசாலே தான் பெண் பிள்ளைகளை படைச்சான். மனசா தக்ஷா பஷாத் அசிருஜத ஸ்திரியா, தன்னுடைய பெண் பிள்ளைகளை படைச்சா. எத்தனை பேர்னா 60 பேரை சிருஷ்டித்தானா பெண் பிள்ளைகளை. ததௌச தச தர்மாய, அதில் 10 பேரை தர்மனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா. கஷ்யபாய 13, கஷ்யப பிரஜாபதிக்கு 13 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். காலசிய நயனயுக்தாக 27 இந்தவே. 27 பேரை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தா. அவர்கள் தான் அந்த தாரகைகள், வாஸ்வினி, பரணி, கிருத்திகா, ரோஹிணி எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா, அவர்கள் தான் இந்த பெண் பிள்ளைகள். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தா. தாசு தேவாஸ்ததா தைத்தியா நாகா காவஸ்ததா ககாஹா கந்தர்வாப்சரசைவா தானவாத்யாஷ்ட ஜக்னிரே அப்படின்னு இவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த கந்தர்வர்கள், அப்சரசுக்கள், நாகங்கள், தேவர்கள், தைத்தியர்கள், கோக்கள், ககங்கள், எத்தனை யோனிகளில் இருக்கிறதோ. கஷ்யப பிரஜாபதிக்கு 13 பேர் அப்படின்னு பார்த்தோமா, பாகவதத்தில் இந்த 13 பேர் பிறந்தவா எத்தனை யோனிகள் அப்படின்னு கணக்கிடுறா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெரிய வம்சம் அது. அந்த கிட்டத்தட்ட இந்த கஷ்யப பிரஜாபதிக்கே மொத்தம் ஜெகத்தை, அதாவது பிள்ளையா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு எல்லா யோனிகளையும் படைச்சிருக்காரு இந்த கஷ்யப பிரஜாபதி. அதாவது ஒரு பக்கத்தில் பட்சிகள், ஒரு பக்கத்தில் நாகங்கள், ஒரு பக்கத்தில் கந்தர்வர்கள், ஒரு பக்கத்தில் அசுரர்கள், இந்த மாதிரி எத்தனை விதமான யோனிகள் உண்டு எல்லாத்தையும் அவர் படைச்சா. தேவர்கள் அப்படின்னு இந்த மாதிரி அந்த வம்சம் வளர்ந்தது. தத பிரபிருதி மைத்ரேய பிரஜா மைதுன சம்பவாக சங்கல்பாத் தர்சனாத் ஸ்பர்ஷாத் பூர்வேஷாம் அபவன் பிரஜாக தப்போ விசேஷை சித்தானாம் ததாத்தியந்த தபஸ்வினாம். அந்த பெண்கள் எல்லாம் கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு இல்லையோ. கஷ்யப பிரஜாபதிக்கு இத்தனை பேர், இந்த சந்திரனுக்கு இத்தனை பேர், அதே மாதிரி
தர்மனுக்கு இத்தனை பேர் அப்படி நல்லா பிரித்து இந்த பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரோ இல்லையா, அங்கே தொடங்கி தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த சிருஷ்டிக்கிறதுன்றது கிரமம் அங்கே தான் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆண் பெண் செயற்கையில் சிருஷ்டின்றது கிடையாது. அந்த பெரிய தபஸ்விகளாக இருப்பாவா, எல்லாம் ரிஷிகளெல்லாம் பெரிய தபஸ்விகளாக இருப்பா. தர்சன மாத்திரத்திலே அதாவது சந்ததியை உற்பத்தி பண்ணுவா, ஸ்பர்ஷ மாத்திரத்திலே உற்பத்தி பண்ணுவா, மனசில் சிந்தனை பண்ணியே பிள்ளைகளை பெற்றுடுவா. அவர்களெல்லாம் பெற்றது அப்படி. இந்த தக்ஷனுக்கு அப்புறம்தான் ஆண் பெண் செயற்கையில் பிரஜைகள் பிறக்க ஆரம்பிச்சது அப்படின்னு காட்டுறா மைத்ரேய உவாச்சா. இதெல்லாம் பார்க்குறச்சே ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தக்ஷன் முன்னாடி ஒன்று பிறந்திருந்தாரே, பிரம்மாவுக்கு பிறந்தவர், இப்போ திரும்பி பிறந்திருக்கிறாரே. அப்போ அந்த தக்ஷன் யார்? இந்த தக்ஷன் யார் அப்படின்னா, பாகவதத்தில் இந்த முதல் தக்ஷனுடைய கதை பெருசாக சொல்லப்படுறது. இங்கே தான் ரெண்டாவது தக்ஷனுடைய பெரிய கதை சொல்லப்படுறது. இந்த பாகவதத்தில் சொல்லப்படுற இந்த தக்ஷன் யார் அப்படின்னா, நமக்கு பெருசாக அதாவது பிரசித்தமாக தெரிஞ்சிருக்கிற தக்ஷன். அவனுடைய பெண் தான் தாக்ஷாயினின்னு சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த பரமசிவனார ஒரு இடத்துல, அதாவது அந்த உமை அந்த பெண் பிள்ளை அவமதிக்கப்பட்டாள், பெத்த இடத்துலையே அவமதிக்கப்பட்டாள்னு சொன்ன உடனே அந்த ருத்ரனுக்கு கோபம் வந்து வீரபத்ரன்றதை ஆரம்பிச்சு அந்த தக்ஷனை முடித்து விட்டார் அப்படின்னு பார்க்குறோமா. அந்த தக்ஷன் போனானோ இல்லையோ, அந்த போன தக்ஷன் தான் இப்போ திரும்பவும் பிறந்திருக்கிறான். இந்த மாரிஷாவுக்கும் பிரச்சேதசுக்களுக்கும் ரெண்டாவது தக்ஷனாக தானே பிறந்திருக்கிறான். அதுதான் புனர்ஜன்மம் அப்படின்னு காட்டுறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, இதை பற்றி தான் இப்போ கேள்வியே கேட்க போகிறார் மைத்ரேயர். முன்னாடி இருந்த தக்ஷன் என்ன, இப்போ இருக்கிற தக்ஷன் என்ன, எப்படி தான் இந்த ஒரே பேரோட இவன் வியக்தி அந்த தக்ஷனை இங்கே தக்ஷன் அப்படின்றது இதெல்லாம் எனக்கு புரியலையேன்னா அந்த விஷயத்தை தான் மேலே கொண்டு சொல்ல போகிறார். என்னன்றது அடுத்த உபன்யாசங்களில் பார்க்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய்.